ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே. உனக்கு இதோ உதவுவதற்காக உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன். என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன், ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது. இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. இப்படி நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உன்னை நீ தெரிந்து கொள். உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா? உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய்? நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் குழந்தையே. நீ கோழையல்ல, துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு. நீ பிறவியிலேயே வீரன். உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன். அப்படி இருக்கும்போது தோல்வி என்பது இனி உனக்கு ஏது? வா குழந்தையே, என் ஆலயத்திற்கு வா. வந்து என்னிடம் மனமாற பேசு. வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா? அப்படி நீ யோசிக்கும்போது உன் மனமும் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா? அப்பா, என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது. இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை நான் எப்படி உணர்வது? அதற்கு என் கவனம் எப்படி செல்லும்? கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது என்றுதானே நீ கூறுகிறாய்? நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா குழந்தையே? ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்து இருக்கும். ஒரு நூலின் ஆரம்பத்தை நீ தொடங்கலாம், ஆனால் முடிவு உன் செயலுக்கான தேவை எவ்வளவு என்று இருக்கிறதோ அந்த அளவு நீளும். அதை நீ யூகிக்க முடியாது. உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும். புரியவில்லையா? உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்திலேயே இருக்கிறது. ஆரம்பித்து உன்னிடத்தில்தானே இருக்கும். அதன் முடிவு உன் ஆன்மாதான் நிர்ணயிக்கும். புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும் போது உன் ஆத்மா வலியை எதிர்கொள்கிறது. அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இறுக்கம். அந்த ஆத்மா உன் சாய்தேவாவால் கவனிக்கப்படுகிறது. அதனால் நீ எதற்கும் அழாதே. முதலில் அது உன்னை சீண்டி பார்க்கும். பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவழியால் நசுக்கப்படுகிறாய். புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழிதான். ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு விடுதலையளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான். அந்த நூலின் நுனி முடிவு அளவு உன் சாய்தேவாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே குழந்தையே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பாவான நான் ஏற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.